நல்லா இருந்த உன் குடும்பத்துக்குள்ள எப்படி பிசாசு வந்தது சிஸ்டர்? நல்லா இருந்தீங்களே ஒரு காலத்துல, அதிகாலையில எழுந்து நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எவ்வளவு அக்கினியா இருந்தது உன் வீட்டுக்கு. What happened to you? இப்ப ஜெபம் இல்ல, இப்ப மங்கி போயிருக்குது. இந்நேரமும் டிவி சத்தம், இந்நேரமும் சண்டை, இந்நேரமும் குழப்பம். உன் வீடு மங்கி போய் இருக்குது. உன் வீட்டில் அந்த பழைய அபிஷேகம் இல்ல. உன் வீட்டில் அக்கினி மதலா இருந்த உன் ஜெபங்கள் எங்கே? துதித்து துதித்து துடியால் உன் வீட்டை நீ மூடிக்கொண்டிருந்தாய். அந்த துதியின் சத்தம் எங்கே? உபவாசித்து உபவாசித்து தேவன் உன் வீட்டை அக்கினி மதலாய் சூழ்ந்திருந்தாரே, இன்றைக்கு அந்த உபவாசம் எங்கே? இன்றைக்கு சாத்தா வந்து உன் வீட்டுல சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இது ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். எங்க இடம் கொடுத்தீங்க? எப்படி இடம் கொடுத்தீங்க? எங்க போச்சு அந்த ஆதியில இருந்த வைராக்கியம், அந்த பற்றி எரிகிற அந்த அபிஷேகம் எங்க போச்சு சிஸ்டர் பிரதர்? நல்லா இருந்த உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு செய்வன மந்திரங்கள் எப்படி வர முடியும்? ஜெபிக்கிற ஒருவனுடைய வீட்டுல எப்படி மந்திரங்கள் கிரியை செய்ய முடியும்? நீ சாத்தானுக்கு கொடுத்த இடம். நல்லா இருந்த உனக்குள்ள எப்படி அந்த பிசாசு உன் தலைக்குள்ள வந்தது? உன் கண்களுக்குள்ள வந்தது, உன் இருதயத்துக்குள்ள வந்தது, உன் சரீரத்துக்குள்ள வந்தது. சாத்தானுக்கு நீ கொடுத்த இடம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என் மனதை குருடாக்கினான். மத்தேயு 16:18 ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. உங்களோடு அவைகள் போராடும், ஆனால் உங்களை மேற்கொள்வது இல்லை. இன்றைக்கு நீங்கள் விழித்துக் கொண்டால், இன்றைக்கு அந்த பழைய அபிஷேகத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்தால், அந்த பழைய ஆவிக்குள்ள, பழைய தீர்மானத்துக்குள்ள, பொருத்தனைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீர்களால், இன்றைக்கு சாத்தான் உங்களை ஜெயம் எடுப்பது இல்லை. இன்றைக்கு உங்கள் கால்களின் கீழாய் கர்த்தர் அவைகளை கொண்டு வந்து நசுக்கி போடுவார்.